பேராசிரியர் திரு கவியரசு அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் இணைமைக்கு நன்றி. தற்போது 16 செயற்கைக்கோளை சுமந்தபடி ராக்கெட் விண்ணில் பாய்ந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட தகவலை நீங்க பதிவு பண்ணிடலாம். வணக்கம் வருண். இன்னைக்கு ISRO தன்னுடைய PSLV, அதாவது ரிலையபிளான PSLV வெஹிக்கிள் சொல்லுவாங்க, குதிரை திறன் கொண்ட அந்த நம்பகத்தன்மையான வெஹிக்கிள் மூலமா இன்னைக்கு ஒரு சாதனையை புரியுறாங்க. இது நம்ம விண்வெளி வரலாற்றுல ஒரு முக்கியமான நம்ம சாதனைகளாகவும் பார்க்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி துறைக்காக வடிவமைக்கப்பட்ட EOS N1 அப்படின்னு ஒரு செயற்கைக்கோள மெயின் பேசஞ்சரா இது எடுத்துட்டு போகுது. இதோடைய டீடைல் பப்ளிக்கு பெருசா அலௌன்ஸ் பண்ணனாலும் இந்த EOS அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். இந்த EOS அப்படிங்கிறது எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டது. இந்த எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, எல்லாமே ஆப்டிக்கல் சிக்னல், அதாவது ஒளி கட்டளைகளை கிரகிச்சு அது மூலமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும். இதன் மூலமா மிலிட்ரிக்கு அப்படின்னு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது சுமார் 500 கிலோமீட்டர் தரையிலிருந்து உயரத்துல ஒரு சேட்டலைட்டை சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல நிறுத்தி அதன் மூலமா நம்ம புவியை பார்க்கும்போது நம்ம புவியோட பார்டர்களை நம்ம தெளிவா கண்காணிக்க முடியும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் த வெதர் இல்ல டெம்பரேச்சர், இதை எல்லாத்தையும் மாற்றி நம்ம தொடர்ந்து நம்ம புவியை இதன் மூலமா நம்ம தொடர்ந்து கண்காணிக்கலாம். இதைத்தான் முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்டா இந்த EOS சேட்டலைட்ல பண்றாங்க. இதை தவிர இந்த சேட்டலைட்ல மொத்தம் 14 கோ பேசஞ்சர் சேட்டலைட் போயிட்டு இருக்கு. இந்த 14 சேட்டலைட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன் சின்க்ரோனஸ், அதாவது சூரியனோட ஒத்த சுற்றுவட்ட பாதையை நோக்கி சுத்தும். இது எளிமையா சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டுடியோல உட்காந்துருக்கீங்க, உங்களை நல்லா காட்டணும்னா என்ன பண்ணணும், லைட் அங்கங்க கரெக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்க மேல விழுற ஒளி சரியா விழுனா உங்களுடைய பிம்பம் கேமராவில சரியா தெரியாது. இதே தான் பண்றாங்க EOS, அதாவது சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்ல உங்க சூரியனோட ஒளி எப்போதுமே அந்த ஆர்பிட்ல பட்டுக்கிட்டே இருக்கும். அதன் மூலமா நீங்க சேட்டலைட்ல நீங்க கேமராக்கள், தொலையுணர்வு கருவிகளை வைக்கும்போது உங்களுக்கு துல்லியமான தகவல்கள் எப்போதுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த 15 சேட்டலைட்டுமே கிட்டத்தட்ட கோ பேசஞ்சர் சேட்டலைட் அஸ் வெல் அஸ் மெயின் சேட்டலைட், இது எல்லாமே சேர்ந்து இந்த சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல செலுத்த போறாங்க. இது ஒரு 500 கிலோமீட்டர், 534 கிலோமீட்டர் அந்த உயரத்துல அந்த சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் இருக்கும். இதற்கு முன்னாடி PSLV எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 400 கிலோமீட்டர் உயரத்துல தான் அனுப்புவாங்க. இந்த பர்டிகுலர் மிஷன் மட்டுமே 534 கிலோமீட்டர் உயரத்துல வைக்கிறாங்க. அதுவும் சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால இதுல அனுப்பப்படுற மெயின் சேட்டலைட்டும் அதோடைய கோ பேசஞ்சர் சேட்டலைட் எல்லாமே அதாவது ரிமோட் சென்சிங் எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம் மூலமா ஒருபடுற ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியை மட்டும்தான் பயன்படுத்த போது. இதன் மூலமா நம்மளுடைய புவியை மட்டும் கண்காணிக்கலாம இதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாருமே பண்றாங்க. நேபாளோடைய சேட்டலைட்டா இருக்கட்டும், இல்ல இதர கண்ட்ரிகள், ஸ்பானிஷ் கண்ட்ரியோட சேட்டலைட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஆர்பிட்ல தொடர்ந்து ரிசர்ச் பண்ண போறாங்க. இதுல ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மொத்தம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம இந்திய அரசு. கிட்டத்தட்ட 13ல இருந்து 14 ஸ்டார்ட் அப்ஸ் தன்னுடைய மிஷனை இதுல அச்சீவ் பண்றாங்க. 11 இது மட்டுமே நம்ம ஹைதராபாத் அங்க இருந்து துருஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து அனுப்பப்படுது. இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதன் மட்டும் இல்லாமல் இதுல முக்கியமா 2 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாருமே மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒன்னு ரீஎன்ட்ரி கேப்சூல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாங்க. அதாவது பூமியில திருப்பி நம்ம வளிமண்டலத்துல ஒரு பொருள் உள்ள வரும்போது அது எப்படி அதோடைய அட்மாஸ்பியர் உராய்வுனால என்ன மாதிரி ஹீட் ஆகுது, அதனால என்னென்ன இது வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இதுல பண்றாங்க. 2வது முக்கியமான ஒரு ஆய்வு இன்ஆர்பிட் ஃபியூலிங். இப்போ ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுங்களேன், விமானத்துல எரிபொருள் பத்தலன்னா பக்கத்துல இன்னொரு விமானத்தை அனுப்பி நமக்கு எரிபொருள் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி எதிர்காலத்துல ஒரு சேட்டலைட்ல அதோடைய எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு சேட்டலைட் மூலமா அதற்கு எப்படி எரிபொருள் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வா இந்த பர்டிகுலர் மிஷன்ல பார்க்கப்படுது. இதோட ரெண்டுத்தோடைய அவுட்புட்டை வச்சுக்கிட்டு எதிர்காலத்துல எதிர்வரும் தொழில்நுட்பங்கள் இன்ஆர்பிட் ஃபியூலிங்கும் ரீஎன்ட்ரிலையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. அதோட சேர்த்து நம்ம EOS சேட்டலைட் அதோடைய பார்டர் மானிட்டரிங் பர்பஸ் ரொம்ப நல்லா பண்ண போது. இதன் மூலமா நம்ம மட்டும் கிடையாது, நம்மளுடைய தேசத்துக்கும் பாதுகாப்பு பன்மடங்கு உறுதியாகும் நம்ம இதன் மூலமா எதிர்பார்க்கலாம்.
1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.